வெல்கம் டு ஏகே கிச்சன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் துவையல் தான். இது ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான உணவு. இது வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காயை இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நல்லா தட்டிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது இது வெடிக்கும். அதனால் தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா குக் ஆயிரும். டக்குன்னும் எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். அந்த நெய்யில் போட்டு நம்ம இதை சுண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். நல்லா வதங்கட்டும். சுண்டைக்காயோட அந்த க்ரீன் கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. சுண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம இதை வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கிறணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிய விட்டுறலாம். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்தா தான் அதோட கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னொரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது நல்லா ஆற வச்சிடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். சூடோடு அரைச்சிடாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். ஆறிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா துவையல் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா தாளிச்சிட்டு அந்த துவையலில் சேர்த்துக்கிறலாம். இது நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையுமே சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.